சொல்வோம். இந்த அரை தூக்கத்தை தான் நம்ம ரெம்னு சொல்றோம். ரேபிட் ஐ மூவ்மெண்ட். நம்மளால மூவ் பண்ண முடியாதுங்க. எந்த அசைவும் இல்லாம அப்படியே படுத்து கிடப்போம். உங்களுக்கு அடிக்கடி ஸ்லீப் பேரலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அமுக்குவான் பேய் வந்து அழுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ்ல வர ட்ரீம் ஒரு நார்மல் ட்ரீம் மாதிரியோ இல்ல நைட்மேர்ஸ்னு சொல்லக்கூடிய கெட்ட கனவு மாதிரியோ இருக்காது. இன்னைக்கு வீடியோல ஸ்லீப் பேரலிசிஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனல்ல சைக்காலஜி அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்லீப் பேரலிசிஸ் இதை நாம தமிழ்ல தூக்கவாதம்னு சொல்றோம். தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ நம்மளை பிடிச்சு அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சாலும் அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உணர்வை நம்ம அரை தூக்கத்துல இருக்கும் போது உணர்வோங்க. இதை தான் நம்ம ரெம்னு சொல்வோம். இந்த அரை தூக்கத்தை தான் நம்ம ரெம்னு சொல்றோம். ரேபிட் ஐ மூவ்மெண்ட். ஸ்லீப் பேரலிசிஸ் ரொம்ப நேரம் நீடிக்காதுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம தொண்டையை யாரோ அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அந்த நேரத்தில் நமக்கு ஹலுசினேஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஃபால்ஸ் பர்செப்ஷன், யாரோ ஏதோ சொல்கிற மாதிரி பார்க்குற மாதிரி விஷுவலாக வந்து நமக்கு தெரியும். நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப்பிங் டிசார்டர்னால கூட வரலாம். சொல்லணும்னா நமக்கு கான்ஷியஸ்னஸ் இருந்தாலும் நம்மளால மூவ் பண்ண முடியாதுங்க. எந்த அசைவும் இல்லாம அப்படியே படுத்து கிடப்போம். உங்களுக்கு அடிக்கடி ஸ்லீப் பேரலிசிஸ் வந்துச்சுன்னா சீரியஸ் மென்டல் இல்னஸ் ஆன PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், பைபோலார், ஆங்ஸைட்டி, பேனிக் டிசார்டர் மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்கலாம். இப்போ ஸ்லீப் பேரலிசிஸோட சிம்டம்ஸை பத்தி பார்க்கலாம். டீனேஜர்ஸ் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது அவங்க 20s 30sல ரொம்ப சீரியஸ் சிம்டம்ஸை கொடுக்குது. என்னெல்லாம் சிம்டம்ஸ் கொடுக்குன்னு பார்க்கலாங்க. அட்டோனியான்னு சொல்லக்கூடிய பேசவோ அசையவோ முடியாத தன்மையை கொடுக்குங்க. இவங்களுக்கு ஹலுசினேஷன்ஸ் இருக்கும். அதாவது இல்லாத ஃபால்ஸ் பர்செப்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த சீயிங், இல்லாத விஷயங்களை பார்க்கறது, கேட்டதா வந்து இவங்க சொல்றது. அப்புறம் செஸ்ட் ப்ரெஷர் இருக்கவங்க, யாரும் நெஞ்சில் அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தமிழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமுக்குவான் பேய் வந்து அழுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லீப் பேரலிசிஸை. சென்ஸ் ஆஃப் சஃபகேஷன், அதாவது மூச்சு திணறி ஆக்சிஜன் பத்தாம உடம்பெல்லாம் சூடேறும் பார்த்தீங்களா, அதை தான் சென்ஸ் ஆஃப் சஃபகேஷன் சொல்றாங்க. உடம்பை விட்டு வெளியில எங்கேயோ போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆபத்துல இருக்கிற மாதிரி நம்ம உணர்வோம். இதெல்லாம் காரணங்கள்னு பார்க்கலாம். இதுக்கு ரெம் ஸ்லீப் ஒரு காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அரை தூக்கம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு காரணமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் பேட்டர்னில் சேஞ்சஸ் இருந்தால், இன்னைக்கு வந்து நீங்கள் 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் வந்து 11 மணி, 12 மணி, திரும்ப 9 மணி, இந்த மாதிரி மாறி மாறி உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் வரலாங்க. ஸ்லீப் பேரலிசிஸில் வர ட்ரீம் ஒரு நார்மல் ட்ரீம் மாதிரியோ இல்லை நைட்மேர்ஸ்னு சொல்லக்கூடிய கெட்ட கனவு மாதிரியோ இருக்காதுங்க. ஸ்லீப் பேரலிசிஸ் இருக்கிறவங்க 2 types of hallucinations எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹிப்னோகாஜிக் ஹாலுசினேஷன். இந்த ஹாலுசினேஷன்ல என்டையர் சீன் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுங்க. அதுல இருக்கிற ஃபேஸ், ஷேப்ஸ் இல்லைன்னா கலைடோஸ்கோப் பேட்டர்ன்ல தெரியுங்க. இந்த ஹாலுசினேஷன், அதாவது ஹிப்னோகாஜிக் ஹாலுசினேஷன்ல சவுண்ட் அண்ட் பிசிக்கல் சென்சேஷன்ஸ் இருக்காது. ட்ரீம்க்கும் இந்த ஹாலுசினேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாங்க. நம்ம ட்ரீம்ல ஏதாச்சும் தீம் இருக்குங்க, எங்கேயாச்சும் போகும், ஒரு ஸ்டோரி இருக்கும், கான்வர்சேஷன் இருக்கும். ஆனா ஹிப்னோகாஜிக்ல அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அடுத்து ஹிப்னோபாம்பிக் ஹாலுசினேஷன். இதுலயும் எல்லாமே விஷுவல்ல தெரியுங்க. ஆனா இது கூட சவுண்ட் அண்ட் பிசிக்கல் சென்சேஷன் இருக்கும். பிசிக்கல் சென்சேஷன் சொல்லும் போது யாரோ நம்மள தாக்க வரும்போது நம்ம பெட்ல இருந்து கீழே விழுறதெல்லாம் இந்த ஹிப்னோபாம்பிக் ஹாலுசினேஷன்ல இருக்கும். இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வர்றதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குங்க. லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது சரியான தூக்கமின்மை கூட இந்த பேரலிசிஸ் வர்றதுக்கு காரணமா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் இருக்கும். டெய்லி ஒரே நேரத்துல தூங்கி எழுந்திருக்காம வேற வேற நேரத்துல நம்ம தூங்குறதும் ஒரு காரணமா இருக்கலாம். பைபோலார் டிசார்டர் இருந்தா ஸ்லீப் பேரலிசிஸ் வருங்க. ஸ்லீப்பிங் ஆன் பேக், நம்ம அண்ணாந்து பார்த்து தூங்குவோம் இல்லைங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய முதுகுல தூங்குவோம். அதனாலையும் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வரலாம். ADHD மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் வரலாம். சப்ஸ்டன்ஸ் யூஸ், அதாவது இந்த ஆல்கஹால், ட்ரக் அபியூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களுக்கும் ஸ்லீப் பேரலிசிஸ் வரலாம். இதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த ஸ்லீப் பேரலிசிஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹெல்த் ஹிஸ்ட்ரி, ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ்,
ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுவாங்க. சிபிடி யூஸ் பண்ணி, அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபியை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண சொல்லி தருவாங்க. ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணலாம். கம்பல்சரி 7 to 9 hours ஸ்லீப். இந்த மாதிரி ஸ்லீப் ஹைஜீன் ரிலேட்டடான டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸ்லீப்பிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேக்கில் தூங்குறதுக்கும் இந்த ஸ்லீப் பேரலிசிஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோவில் ஸ்லீப் பேரலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.